Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு டே 13 தீபாவளி பேக் டு பேக் மேக்கப் டுட்டோரியல்ஸில் இந்த மாதிரி ஒரு டார்க் க்ரீன் ஸ்மோக்கி ஐ வித் போல்ட் லிப் ஒரு குர்தாக்கு நீங்கள் எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். இப்படியே தான் கிடையாது, பட் உங்களோட அவுட்ஃபிட்டில் டார்க் க்ரீன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த லுக் தாராளமாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணேன், என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன், என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பேட் ஸ்கின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், ஸ்கின் ப்ரெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி இந்த ஃபில்ம் பண்ணிகிட்டு இருந்தபோது எனக்கு ஏதோ ஒரு ஃபார்மில் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் டிஃப்ரெண்ட்டாக க்ரீம் வந்துட்டு என் முகத்தில் போடலாம், கையில் போடலான்னு எடுத்து என்னென்னமோ ட்ரை பண்ணி கடைசியில் பேசாமல் கையில் நார்மலாக நம்ம போடுற மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் எல்லாத்துலேயும் ஏதோ இந்த மாதிரி குரங்கு சேஷ்டை பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னு தெரியல, அன்றைக்கி ஏதாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த சிம்பிள் மாய்ஸ்சரைசர் போட்டு என்னுடைய ஃபேஸ் நான் ப்ரெப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்னுடைய அண்டர் ஐ ஏரியாவில் நான் போட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய அண்டர் ஐ ஏரியாவும். இன்றைக்கி ப்ரைமருக்கு நான் 2 ஸ்டெப் போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ப்ரைமர் வாட்டர் எடுத்துக்கிறேன் ஸ்மாஷ்பாக்ஸ்லேருந்து. இதை எடுத்து என்னுடைய ஸ்கின் ஃபுல்லாக நல்லா நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். அது காயிற டைமில் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிடலான்னு எடுத்தேன். இந்த பாட் ஆக்சுவலாக உடஞ்சிருக்கு. உங்ககிட்ட ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் கூட காமிச்சிருக்கேன். அது மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு ஐப்ரோ pomade கிராஃபைட் அப்படின்ற ஒரு ஷேட். ஸோ உடஞ்சாலும் பரவாயில்ல, உள்ள ப்ராடக்ட் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை எடுத்து என்னுடைய ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பொமாட் போடுறேன்னா அதுக்கப்புறமா நான் ஒரு பவுடர் ப்ராடக்ட் வச்சு செட் பண்ணிப்பேன் என்னுடைய பேஸ்லாம் முடிஞ்ச அப்புறம். ஸோ ஐப்ரோஸ் அப்ளை பண்ண முடிச்ச டைமில் என்னுடைய ஃபேஸ் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் ப்ரைமிங் போய்கிட்டேன். மேக்கோட ப்ரெப் அண்ட் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் க்ரீம் பேஸ்டு லைட்டாக அந்த ஒரு க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரைமர். நல்லாயிருக்கும் எல்லா ஸ்கின் டைப்புக்கும். ஸோ இதை எடுத்து என்னுடைய ஸ்கின் ஃபுல்லாக நான் போட்டுட்டு கலர் கரெக்ஷன் போய்க்கிறேன். கலர் கரெக்ஷனுக்கு பேக்கோட ரஸ்டி ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்துக்கிறேன். ஒரு ஆரஞ்சு கன்சீலர் இது. ஸோ இதை எடுத்து என்னுடைய கண்ணை சுற்றி இருக்க ஏரியா, அப்புறம் வாய் சுற்றி இருக்க ஏரியா, இந்த ஸ்டேஜில் எனக்கு வந்துட்டு இப்போ கண்ணை மூடிட்டு மனப்படமாகவே என்னால் என் மூஞ்சில் என் மேக்கப் போட முடியும். அதனால் நான் எதுவும் ட்ரை பண்ணேன், கரெக்டாக தான் போட்டேன். எனக்கு தேவையான இடத்துலலாம் கலர் கரெக்டர் போட்டுட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கைஸ், இன்னும் ஒரே ஒரு லுக் தான் இருக்குது இந்த சீரீஸ் முடிக்கிறதுக்கு. எனக்கு ஆர்வமாக இருக்குது. அட் த சேம் டைம் ஐயோ முடிய போதே அப்படின்னும் இருக்குது. ஸோ திவாலி அன்னைக்கு லாஸ்ட் டுட்டோரியல் உங்களுக்கு வந்து லைவ் ஆகிடும் நாளைக்கு. அடுத்தது இந்த ஆரஞ்சு கன்சீலரை கொஞ்சமாக நான் வந்துட்டு கன்சீல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். இந்த கன்சீலர் மேக்லேருந்து NW45 கொஞ்சம் நியூட்ரல் அண்டர் டோன் இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர். ரொம்ப லைட்டரான ஷேட் போயிடாதீங்க கைஸ். இந்த ஆரஞ்சை கன்சீல் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கலராக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு அகைன் கிரே ஆகிற பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ரொம்ப லைட்டராக போயிட்டிங்கன்னா அப்புறம் அது யூஸே கிடையாது. இந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான பர்பஸே போயிடும். ஸோ உங்கள் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கன்சீலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஆரஞ்சு கன்சீலர் மேலே. ஃபவுண்டேஷன் பேஸ்க்கு மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் திக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். அகைன் NW45. இப்போ பார்க்குறதுக்கு என் மூஞ்சி வந்து ஒரு பம்கின் மூஞ்சி மாதிரி இருக்கும் ஆரஞ்சா. ஏன்னா நம்ம வந்துட்டு போட்டிருக்க ஷேடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நியூட்ரல் ஆரஞ்சு அண்டர் டோன் இருக்கிற மாதிரியான கலர்ஸ். இந்த மாதிரி ஏதோ ஆஃப் செட் ஆகிடுச்சு உங்களுடைய ஃபேஸ் பேஸ் கலர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்தடுத்து லேயர் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட அண்டர் டோன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் நியூட்ரல் அண்டர் டோன் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டேன். அடுத்து கன்சீலருக்கு வேணும்னே நல்ல வார்ம் அண்டர் டோன் இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். நல்லா எல்லோவாக தெரிகிற மாதிரி இருக்கிறது. இது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு இந்த பேக்கோட கன்சீலர் எல்லோயிஷாக பிரைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு பேஸில் நீங்கள் எல்லோ போடும்போது உங்களுக்கு அது நியூட்ரலைஸ் ஆகிடும். என்னுடைய பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆரஞ்சாக இருக்காது. ஸோ நான் எங்கெல்லாம் யூஸ்வலாக கன்சீல் பண்ணுவேனோ அங்கெல்லாம் நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். பட் ஷேடை தவிர்த்து இந்த கன்சீலர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கன்சீலர். ரொம்ப 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 லைட் வெயிட், நல்ல கவரேஜ் கொடுக்கும். சூப்பராக இருக்கும். அது பார்க்கவே அப்படியே முழுன்னு இருக்க மாதிரி இருக்கும் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா. ஸோ பவுடர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பேஸ் வந்து ஓரளவுக்கு அந்த ஆரஞ்சினஸ் வந்துட்டு பேலன்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஒரு வார்ம் கன்சீலர் கொடுத்ததும் பவுடர் நான் எப்படி சூஸ் பண்ணேன்னா ஒரு பீச் கலர் பவுடர் எடுத்துக்கிறேன். அதுக்கு என்னுடைய Maybelline Fit Me பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ப்ரௌன் கொஞ்சம் இருக்கும் அண்ட் பீச் தான் வந்துட்டு மெயின் அண்டர் டோனாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப நியூட்ரலும் கிடையாது, ரொம்ப ரொம்ப வார்மும் கிடையாது. நம்பர் 30 எடுத்துக்கிறேன் பவுடர். அண்ட் Maybelline பவுடர் இல்லை ஜென்ரலாக ஏதோ ஒரு பவுடர் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரியான திக் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா கேப்பில் கொஞ்சமாக பவுடர் கொட்டிக்கோங்க.
உங்கள் ஸ்பஞ்சில் பவுடர் நல்லா எடுத்துகிட்டு எக்ஸஸ் பவுடர் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய பாட்டில் மறுபடியும் தள்ளிடுறீங்க. நான் இன்னொரு வாட்டி கிளியராக காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்பஞ்சை எங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு பவுடர் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நல்லா டேப் பண்ணி 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 பவுடரை உள்ளே இறக்கிக்கிறீங்க. அதை ஒழுங்காக பிளெண்ட் பண்ணாமல் அடுத்த சைடுக்கு போகாதீங்க. அந்த இடத்துல ப்ராப்பராக பிளெண்ட் ஆன அப்புறம் நீங்கள் அடுத்த பார்ட்டுக்கு போகலாம், அடுத்த சைடுக்கு. ஸோ கேப்பில் பவுடர் கொட்டிக்கிட்ட நல்லா ஸ்பஞ்சில் வந்துட்டு அந்த பவுடர் லேயர் இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதை ஈவன் அவுட் பண்ணுறேன். பவுடர் வந்து ஸ்பஞ்சில் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுடைய ஸ்கின்ல வந்துட்டு அது ஈவனான ஒரு லேயராக போய் உட்காரும். அங்கங்கே நிறைய இருந்ததுன்னா திட்டாக போய் உட்காரும், அது நல்லா இருக்காது. அண்ட் ஹெவியாக இருக்கிற மாதிரியான பவுடர்ஸில் இந்த பிரச்சனை இருக்கும். நிறைய பேர் Maybelline Fit Me பவுடரில் சொல்லியிருக்கீங்க, எனக்கு போட்டால் கீக்கி ஆகுது, ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி. அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பவுடர் அப்ளிகேஷன் உங்கள் ஸ்கின்ல நீங்கள் பண்ணலாம். அடுத்தது அந்த பொமாட் வச்சு நான் ஐப்ரோஸ் போட்டேன்ல, அதை வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ப்ராடக்ட் நான் எடுத்துக்கிறேன். இது நைக்காவோட ஐப்ரோ கிட். அதுலேருந்து அந்த டார்க் ஷேட் எடுத்து என்னுடைய பொமாட் நான் செட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஐஷேடோக்கு இந்த ஐமேஜிக் ப்ரொஃபஷ்னல் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த 48 கலர் நினைக்கிறேன். இந்த பேலட்டில் இன்னொரு லேயர் இதே மாதிரி இருக்கும், அதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்கும். லைக் இந்த ஒரு பேலட் போதும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான லுக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இந்த பேலட் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் இருக்க ஒரு டார்க் க்ரீன் மேட் ஐஷேடோ எடுத்து என்னுடைய லிட்டில் நான் ஃபுல்லாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ட்ரான்சிஷன் ஏரியாலையும் ப்ளேஸ் பண்ணி சாஃப்டாக பிளெண்டும் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம எப்படி ப்ராடக்ட் எடுக்கிறோன்றதை பொறுத்து தான் ஃபாலோட்ஸ் உங்களுக்கு இருக்கும். நான் இன்றைக்கி என்னுடைய ஐலிட்ஸ் வந்துட்டு பவுடர் வச்சு செட் பண்ணலை, கொஞ்சம் அதை அப்படி போய் டேக்கியாக ஒட்டிக்கணும் என்னுடைய ஐஷேடோ அப்படின்றதுக்காக. ஸோ அதனால தான் எனக்கு இந்த ஐஷேடோ கலர் நான் போடும்போது எனக்கு எந்த ஒரு ஃபாலோட்டும் இல்லை. அடுத்தது இந்த பிளாக் ஐஷேடோ எடுத்துக்கிறேன், பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் எடுத்து என்னுடைய ஐலிட்ஸில் அவுட்டர் வி பார்ட்டில் போட்டு இந்த ட்ரான்சிஷன் ஏரியாவில் சாஃப்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து இந்த ஒரு எல்லோ கோல்டு எடுத்துக்கிறேன். இந்த எல்லோ கோல்டு எடுத்து என்னோட ஐலிட்ஸில் அந்த ஃபஸ்ட்டு 1/3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னரில் வந்து போட்டு நடு இடம் வரைக்கும் அப்படி பிளெண்ட் பண்ணி விடுறேன். மிடில் பார்ட் வரைக்கும் அப்படியே ஸ்மோக் பண்ணி விடுறேன். நான் ரொம்ப ஃபுல்லாக பேக்கும் பண்ணலை. அது அங்கே இருக்குது அந்த கலர், அந்த பாப் ஆஃப் எல்லோ இருக்குது. அண்ட் இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்ஃபிட்டுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. அதனால அந்த எல்லோக்கு மேலே வந்துட்டு ஒரு க்ரீன் இருந்தது. இப்போ நான் தலைகீழ பிடிச்சிட்டேன் பேலட்டை, அதனால அப்படி இருக்குது. ஒரு சாஃப்ட் கோல்டு க்ரீன் இருந்தது, அதை எடுத்து அந்த எல்லோ மேலே போட்டுக்கிட்டேன். அப்போ எனக்கு அந்த ஒரு ஹிண்ட் ஆஃப் க்ரீனும் அதில் கிடச்சிருச்சு. ஸோ இது என்னோட அவுட்ஃபிட்டுக்கு வந்துட்டு மேட்ச் ஆகுது. என்னுடைய அவுட்ஃபிட்டில் வந்து க்ரீன் அண்ட் ரெட் இருக்குது, அதுதான் காம்பினேஷன். ஸோ கொஞ்சமாக இருந்த ஃபாலோட் வந்துட்டு நான் டஸ்ட் பண்ணிக்கிட்டு ப்ளம்ல இருந்து இந்த ஒரு டர்க்வாய்ஸ் ப்ளூ காஜல் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப ப்ளூவாக இருக்காது, ஒரு மாதிரி க்ரீன் ப்ளூவாக தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு டார்க் க்ரீன் காஜல் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் நான் எல்லாமே க்ரீனாக போயிடும். அண்ட் நான் இப்படி வச்சும்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கலர் தீமில் இருந்தது. ஸோ அது எனக்கு பிடிச்சிது, லைட்டாக ஒரு பாப் ஆஃப் ப்ளூ மாதிரி. ஸோ அதனால் நான் வந்து இதை போட்டுட்டு அந்த மேட் க்ரீன் ஐஷேடோ வச்சு அந்த ப்ளூ காஜலில் வந்துட்டு நான் லைட்டாக வந்துட்டு ஸ்மோக் பண்ணிக்கிறேன். இதே கொஞ்சமாக என்னோடய அவுட்டர் கார்னரில் ஒரு வி மாதிரி நான் இழுத்தும் விடுறேன். என்னுடைய அப்பர் லேஷ் லைன்லேயும் நான் இந்த காஜலே வந்துட்டு லைன் பண்ணிக்கிறேன். அடுத்து மஸ்காராக்கு Maybellineோட கொலாசல் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இதனுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் நான் நல்லா வந்துட்டு கோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ லுக் ஆல்மோஸ்ட் டன். நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் கரெக்ட் பண்ணிக்க கொஞ்சமாக காம்பேக்ட் பவுடர் எடுத்து என்னுடைய ப்ரோ போன் அண்ட் அந்த வீக்கு கீழே இருக்க ஏரியா க்ளீன் பண்ணிக்கிட்டு என்னுடைய ப்ரோ போன் இன்னும் கொஞ்சம் நான் கன்சீலர் வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அதை ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும், கரெக்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அதை சாஃப்டாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டெப் போய்டுறேன். ஃபேஸ் முடிச்சுக்க போகிறேன். ப்ரான்சிங் பண்ணிக்கிறேன். ப்ரான்சிங்க்கு என்கிட்ட இந்த கே பியூட்டியோட ஒரு லூஸ் பவுடர் இருக்குது. இது கேரமல் ஷேட். இது ப்ரான்சர் கிடையாது, ஒரு செட்டிங் பவுடர். பட் இது ரொம்ப டார்க்காக இருக்குது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு அண்ட் ரொம்ப ஆரஞ்சியாகவும் இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்னுடைய பிரான்சிங் பவுடராக இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதனுடைய ஃபேஸோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸில் போட்டுக்கிறேன். ஜா லைன், சீக்ஸோட சைட்ஸ், ஃபோர்ஹெட், நோஸ்க்கு சைடில் கொஞ்சமாக. என் மூக்கில் வந்துட்டு கான்டோர் ஒழுங்காக உட்காராது, போன்ஸ்லாம் அங்கங்கே இப்படி தூக்கிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நான் கான்டாக்ட் போடுறேன்னா அங்கங்கே டார்க்காக தெரியும், நல்லா இருக்காது, ஈவனாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் கான்டோர் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் என் மூக்குக்கு. ஸோ ப்ளஷ்க்கு நைக்காவோட ஒரு ப்ளஷ் பேலட் எடுத்துக்கிறேன், பிரேசிலியன் பாம்ஷெல். அதில் இருந்து இந்த 2 ஷேடுமே கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நான் என்னுடைய சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன், ஆப்பிள்ஸ் ஆஃப் மை சீக்ஸில். அடுத்து என்னுடைய லிப்ஸ் முடிச்சுக்க போகிறேன். ஃபேஸஸ் கனடாவிலேருந்து இந்த க்ரஷ்டு பெரி லிப் க்ரையான் எடுத்துக்கிறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிப் ப்ராடக்ட்ஸ். இந்த ஃபார்முலேஷன் எனக்கு அப்சல்யூட் ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த லுக்குக்கு வந்துட்டு நான் ஒரு நியூட் கலர் தான் போடலான்னு பார்த்தேன். ஏன்னா ஐஸ் நம்ம ரொம்ப ஹெவியாக போயிருக்கோம். அப்படின்னும் போது எனக்கு ஐஸ் ஹெவியாக இருக்கும் போது லிப்ஸ் வந்துட்டு சட்டிலாக வச்சுக்க தான் பிடிக்கும். பட் நம்ம தீபாவளி சீசனில் இருக்கோம், எல்லாமே போல்ட் அண்ட் கிளாமாக நம்ம போகலாம்.
அப்படின்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன் சார், நல்லா இல்லைனா ரிமூவ் பண்ணித்தானே. பட் எனக்கு இதுவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நம்ம தீபாவளி மூட் வந்து கொஞ்சம் ஆஃப் ஆகிடுச்சு, அடுத்து கிறிஸ்மஸ் மூட் ஆன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி தான் இருந்தது க்ரீன் ரெட் அப்படின்ட்டு. எனிவேஸ், ஸோ இந்த ரெட் கலரே நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் இவ்வளோ போல்டாக போவேணா அப்படின்னா ஒரு சாஃப்ட் நியூட் கலர் போய்க்கலாம். நியூட் கலர் ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் மேக்கப் டுட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னுடைய ஃபேஸ் தான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னுடைய லாஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்னுடைய ஃபேஸஸ் கனடாவோட ஹைலைட்டிங் பவுடர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய சீக்ஸோட ஹை பாயிண்ட்ஸில் போட்டுக்கிறேன். ப்ரோ போன் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய கண்ணோட இன்னர் கார்னர்ஸையும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. கம்மல் போட்டுக்கிட்டேன். கம்மல் நான் எந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து வாங்கியிருந்தேன் அண்ட் அவுட்ஃபிட் எந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டீட்டெயில் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பொட்டு வச்சுக்கிட்டேன். பொட்டு வந்து லிட்ரலாக 4th பொட்டு. அதனால தான் இந்த ரியாக்ஷன். ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த பொட்டை எண்ணெயில் வைக்கிறதுக்குள்ளே. ஸோ இதான் என்னுடைய ஃபைனல் லுக். இது வந்து கொஞ்சம் ஹெவியான ஒரு லுக் சைடில் தான் இருக்கும். இது ரொம்ப சட்டில் கிடையாது. எத்தனை பேர் இவ்வளோ போல்டாக போடுவீங்கன்னு தெரியாது. பட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஐஸில் நீங்கள் ஹெவி கலர்ஸ் ஏற்றும் போது லுக் வந்து கொஞ்சம் சட்டிலாக தெரியணும் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் நியூட் லிப் கலர் போய்க்கோங்க. ரொம்ப ஹெவியாக லிப்ஸில் போகாதீங்க. இதுதான் நான் உங்களுக்கு 13th டேயில் வச்சுருக்க லுக். ஒரு க்ரீன் ஸ்மோக்கி ஐ வித் போல்ட் ரெட் லிப். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. நான் என்னுடைய ஃபைனல் தீபாவளி லுக் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ரொம்ப ஆஹாவெல்லாம் இருக்காது, இதே மாதிரி தான் இருக்கும். எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட வேணாம். ஸோ இதோட நான் இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம் கைஸ். ஹாய் தீபிகா, சாத்விகா அண்ட் பிரகதி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். என்னுடைய வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணதுக்கு. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. உங்களோட பேரையும் நான் நாளைக்கு ஷவுட் அவுட் பண்ணணும், நெக்ஸ்ட் வீடியோவில் ஷவுட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேமோட பண்ணுங்கள். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் நான் நாளைக்கு பார்க்குறேன். பாய்.